Jesus loves our daily Bible school. நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உண்மைதான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நானும் அது பிள்ளை. அப்பா நானும் அது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நானும் அது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உண்மைதான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் கவனமாயிருக்கிறது, திறந்திருக்கிறது. என்னாலும் இருதயம் இங்கே இருக்கும் என்று சொன்னவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா, ஆமென். நீதிமானை பார்க்கின்றன உம் செவிகள், மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. ஈடுக நீக்கு என்னை விடுவிக்கின்றீர். ஈடுக நீக்கி என்னை இறுதி வரை நீ நடத்தி செல்வீர். இறுதி வரை நீ நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நானும் அது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நானும் அது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஹல்லேலூயா. உடைந்த நொந்த உள்ளத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தருக்கு தெரியும். நம்முடைய இருதயத்தின் வேதனைகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் வந்தாலும் அவைகளில் நின்று விடுவிக்கிற தேவன் நம் கூட இருக்கிறார். உன்னுடைய காயங்கள் அனைத்தையும் கர்த்தர் கட்டுவார். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து, உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து, அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் விடுவிக்கின்றீர். அனைத்தினின்றும் என்னை விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நானும் அது பிள்ளை. அப்பா நானும் அது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நானும் அது பிள்ளை. ஒரு நாளும் ஹல்லேலூயா. Thank you, Jesus. சிங்கக்குட்டி பிரகாசம் அடைகின்றேன். நல்லவர் இனியவர் நம் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கிறேன் என்ற வார்த்தை கேட்ப கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க வைப்பார். இந்த காலை வேளையில் நம்மை ருசிக்க வைப்பார். அவர் அற்புதங்களை செய்து கர்த்தர் நல்லவர் என்பதை அனுதினமும் ருசிக்க வைப்பார். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கப்பா. ஆண்டவரே, சங்கீதம் 34 அதிகாரத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. தகப்பனே, தமக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொன்னவர், தமக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவரே சூழ பாளையம் இறங்கி தூதர்களை கொண்டு காக்கிற தேவனப்பா. இந்த காலை வேளையிலே பணிந்து குனிந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீதிமான்கள் மேல் குற்றம் சுமராது என்று சொன்ன தேவனப்பா. ஆண்டவரே, உங்க கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 1 ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் 2 நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். 3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். 4 அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. 5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. 6 அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் 7 தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். 8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். 9 ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி 10 இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் 11 பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துருளினார். 12 ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். 13 ஏனெனில் தேவனே தம்முடைய தயையுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறாராயிருக்கிறார். 14 நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். 15 கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாயிருக்கும்படிக்கு 16 எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்கீப்பு இல்லாமலும் செய்யுங்கள். 17 மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். 18 இதன் நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். 19 அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். 20 அதென்னென்றால், உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. 21 மற்றர் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள்.
22ஆம் வசனம், தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். 23ஆம் வசனம், ஆகையால் என் காரியங்கள் இன்னாப்படி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். 24ஆம் வசனம், அன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறேன். 25ஆம் வசனம், மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்நானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிராத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டுமென்று எண்ணினேன். 26ஆம் வசனம், அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சையுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாய்க்கலப்படுகிறவனுமாயிருந்தான். 27ஆம் வசனம், அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். 28ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். 29ஆம் வசனம், ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடே அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். 30ஆம் வசனம், ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சமீபமாயிருந்தான். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? 7ஆம் வசனத்தை தியானிப்போமா? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். என்னாரா? ஏசப்பா தம்மை தாமே வெறுமையாக்கினாராம். ஏசப்பா அந்த கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணார்? தம்மை தாமே வெறுமையாக்கினார். ஓகேவா சில்ட்ரன்? அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலாக வந்தார். அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு கூட மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படின்னு 8ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. ஏசப்பாவை அந்த கல்வாரி சிலுவையில் எவ்வளோ அடித்தாங்க, எவ்வளோ வாதிச்சாங்க, கையில் காலில் ஆணிடிச்சாங்க, தலையில் முள்முடி சூட்டினாங்க. நம்ம ஏசப்பாவை எவ்வளோ சிலுவையில் அப்படியே படாத பாடு, எவ்வளோ வேதனைகள், எல்லாம் எதற்காக? நமக்காக தான். அப்போது ஏசப்பாவால் அந்த சிலுவையில் அடி வாங்கணும், ஆணி அடிக்க தன்னை ஒப்பு கொடுக்கணும், சிலுவையில் ஏன் அவர் மரிக்கணும்? எல்லாமே நமக்காக தான். நம்மளை அவர் உயர்த்தணும், தேவனோடு இணைக்கணும் அப்படின்னு தான் தன்னை தாழ்த்தினார். ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வீண் பெருமை அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ரொம்ப கஷ்டப்படுவார். நான் என்ன நானே தாழ்த்தி ஜீவனை கொடுத்தேனே, ஆனால் இவங்க இவ்வளோ வீண் பெருமையாக இருக்கிறாங்களே, எதுக்கெடுத்தாலும் முறுமுறுக்கிறாங்களே, எதுவுமே தர்க்கிப்பு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே சொல்லி ஏசப்பா மன வருத்தப்படும்படி நம்ம நடந்து கொள்ளவே கூடாது. ஏன்னா பிலிப்பியர் 3ஆம் வசனம் 16ஆம் வசனம் எல்லா வசனத்துலேயும் எழுதியிருக்கு, எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் தர்கிப்பு இல்லாமல் செய்யுங்கள்னு எழுதியிருக்கு. 3ஆம் வசனத்துலேயும் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ணுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அநேக வசனங்கள் தாழ்த்தணும், தாழ்மையாக இருக்கணும் அப்படின்னு பவுல் சொல்லித்தராரு. அப்போது ஏசப்பாவை பார்க்கணும். நமக்கு முன்மாதிரியாக ஏசப்பா இருக்கிறாரு. அவர் எப்படி வெறுமையாக அவர் உயர்ந்த நிலையில் இருந்தவராக இருந்தாலும் தன்னை எப்படி தாழ்த்தினாரோ அதுபோல் நம்ம தாழ்மையுடன் நடந்து கொண்டா ஏசப்பா நிச்சயமாக உயர்த்துவார். ஓகேவா சில்ட்ரன்? நீங்கள் ஸ்கூலில் உயர்வான இடத்துல வருவீங்க, வீட்டில் எல்லா உறவுகள் மத்தியில் உங்கள் பட்டணத்தில் கர்த்தர் உங்களை உயர்வான நிலையில் நிற்க வைப்பார். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? இயேசு ஏன் தம்மை தாமே தாழ்த்தி கொண்டார்? புகழ் பெறுவதற்காக?
தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. இ. உலக செல்வத்தை பெறுவதற்காக. சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.